அண்மைச் செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் போர் பயிற்சி சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கியதில் விமானி தப்பிய வீடியோ காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர். வணக்கம். இந்த குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த திருப்பூர் அடுத்து இருக்கக்கூடிய இந்த உப்பளம் பகுதியிலான ஒரு சிறிய ரக விமானமானது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து வெடித்து சிதறியதால் அந்த பகுதியானது தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த நிலையில அந்த விமானத்திலிருந்து விமானம் அவரோட கட்டுப்பாட்டை இழந்ததை அடுத்து அவர் பாராஷூட் மூலியமா விமானத்திலிருந்து குதிக்கக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அந்த காட்சி. அதை பார்த்தீங்கன்னா அந்த விமானி என்ன பண்றாருன்னா அவரோட கட்டுப்பாட்டை இழந்த உடனே உள்ள இருக்கிற அந்த பாராஷூட் மூலியமா ஒரு விமானி மட்டும்தான் உள்ள பயணிக்கிறாரு. அந்த விமானம் அவரோட கட்டுப்பாட்டை இழந்துன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாருன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பாராஷூட் மூலியமா தப்பிக்க ட்ரை பண்றாரு. தப்பிக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே காலுக்குலாம் அவர் விமானத்துக்குள்ள இருந்து அவரோட கட்டுப்பாட்டை மீறினதால உள்ள இருந்து கீழே குதிக்கிறாரு. அப்போது அந்த பாராஷூட் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா மேலேயே வட்டமிட்டு சுத்துறதை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் காட்சிப்படுத்திருக்காங்க. குறிப்பாக இந்த திருப்பூர் அடுத்த தண்டலத்துல பாலாஜி இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு ஒரு நர்சிங் கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரிக்கு மேலதான் இவர் கொஞ்சம் ரொம்ப நேரமா பறந்தபடியே இருந்திருக்காரு. அதை பொதுமக்கள் அதிக அளவுல பார்த்தும் அதை காட்சியும் படுத்திருக்காங்க. குறிப்பாக அந்த கல்லூரிக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சாலை இருக்கும். அந்த சாலைக்கு நடுவே பாத்தீங்கன்னா பேரிகார்டு இருந்திருக்கு. அந்த பேரிகார்டு கீழே தான் அவர் இந்த பேரிகார்டு மேல விழுந்திருக்காரு. அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த பாராஷூட்ல இருக்கக்கூடிய அந்த கயிறு போன்ற பகுதியானது அவருடைய அந்த விமானியோட கழுத்து பகுதியில நெருக்கிறதா கூறப்படுகிறது. அப்போது அந்த இடத்துல அவருக்கு காயமும் ஏற்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதுக்குள்ளேயாக அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அங்க இருக்கக்கூடிய முதலுதவி அளிப்பதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பிறகு விமானப்படைக்கு சொந்தமான அதிகாரிகள் அவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.